பிக் பாஸ் வீட்லேருந்து இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போங்க. இதில் வந்து 2 ஜோனாக உங்களுக்கு பிரிக்கிறேன். ஒன்று வந்து சேஃப் ஜோன். சேஃப் ஜோன்னா வினோத், கமருதீன், வியானா, திவாகர், பார்வதி, விக்ரம், சபரி இவங்க கண்டிப்பாக சேவ் ஆகிடுறாங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வராங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இவங்க வாக்குகளை குவித்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து வினோத் மிகப்பெரிய அளவில் ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அவரை தொடர்ந்து கமருதீனுடைய அந்த பிராங்க் இன்னும் இந்த வீட்டில் ரிவீல் செய்யப்படலை. வந்த கெஸ்ட்டுகளுக்கும் அது தெரியாது. ஏன்னா அவங்க வரும்பொழுது தான் அந்த நிகழ்ச்சி நடந்ததுனால அது ஒரு சர்ப்ரைஸான ஃபேக்டராக போயிட்டுருக்கு. அதை விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக டேஞ்சர் ஜோன். ஏன்னா 12 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. டேஞ்சர் ஜோனில் 1 2 3 இந்த 5 நபர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. கெமி இருக்காங்க. கெமி எனக்கு தெரிஞ்சு அவங்க சேவ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது எஃப்ஜே, ரம்யா, துஷார் அண்ட் பிரவீன். நேற்றைய நிலவரத்தில் எஃப்ஜே அண்ட் ரம்யா கடைசி 2 இடங்களில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் துஷார் அங்கே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து இந்த வாரம் வந்து கேப்டன் பதவிக்கே பங்கெடுக்கலாம் அப்படின்னு வந்த கெஸ்ட்டுகளால் ஸ்டார் பெற்றிருக்கின்றார். ஆனால் இப்போ கடைசி இடங்களில் இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது துஷார் அண்ட் பிரவீன். துஷார் வெளியேறுகிறார் அப்படின்னா அவர் ஒன்றும் பெருசாக அவருக்கான வாய்ப்பை அவர் பயன்படுத்தலை. ஆனால் பிரவீன் முயற்சி பண்ணார், போராடி இருக்கின்றார். ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இந்த வீட்டில் உட்காந்துருக்கிற ரம்யாவை மேலே தூக்கி வச்சு பிரவீனை கீழே இறக்கியிருக்காங்கன்னா மக்களுடைய ஒரு எண்ணப்போக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல. எஃப்ஜேயை பொறுத்த வரைக்கும் இன்னும் எஃப்ஜேகிட்டேருந்து கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ எஃப்ஜேவை சேவ் பண்ணுவாங்க. ஆனால் வெளியேற வேண்டிய நபர்களில் கண்டிப்பாக ரம்யா, பிரவீனா, ரம்யா, துஷாரா இல்லை கெமியா, எஃப்ஜேவா ஆக மொத்தம் இந்த 5 நபர்கள் டேஞ்சர் கேட்டகரி தாங்க. இப்போ இவங்க ஷோவுக்கு எதுவுமே பண்ணாமல் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பிரகாரம் கெமி நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது எதுவும் வெளியில் தெரியல. அதனால் பிக் பாஸ் அவங்களையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. துஷார் இதுவரை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. பிரவீன் ஏதோ பண்ணியிருக்கார். ரம்யாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி புலம்பல் புலம்பல் புலம்பல்.